because the life is moving so fast. பத்திரிக்கை கூட வாட்ஸ்அப்ல வரும். Those days we had limited resources. சொல்லுவோம் ஓகே நம்ம should catch up. அதோட முடிஞ்சு. Used to live in an extended family. Grandparents, uncles. I remember living in a house with at least 20 people. 20 people. Very extended families. And when we were living in that extended family, I think a lot of focus was on relations, importance of a person and feelings and emotions and so on. Now we have come to a point, everyone who gets married immediately move out on their own. Yeah. Right? It's just husband, wife, and probably after some time, maybe a child or two. So how this whole thing has moved from there to here and why it has become what it is now? How I see it is technology and the ability to live that lifestyle. Those days we had limited resources. 20 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா நம்மளோட அம்மா வந்து அத்தனை பேருக்கு சமைச்சு போட்டுருவாங்க. இப்பெல்லாம் வந்து 20 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறதுங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. Because financially we are able to get our own apartment. So we get married and the government has also made that available for us to go and find your own place to stay. அப்புறம் அப்படியே அந்த ஃபேமிலி மூவ் அவுட் பண்ணிடும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அந்த காலத்துலலாம் கல்யாணம்னா ஒரு குடும்பமே ஒரு வில்லேஜே இறங்கிடும். இப்போ வந்து கல்யாணம்னா they call event manager, get everything done. பத்திரிக்கை கூட வாட்ஸ்அப்ல வரும். மொய்யும் வாட்ஸ்அப்ல தான் வருது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மாறிடுச்சு இப்ப. ஸோ நம்ம சொந்தக்காரங்களே பார்க்க போனா கல்யாணத்துல பார்ப்போம், ஃபியூனரல்ல பார்ப்போம், சாரி டு சே, அப்பதான் எல்லாரும் கூடுவாங்க. அப்புறம் தான் இன்னும் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப நீங்களும் நானுமே எடுத்துக்கிறோம் ஆச்சா, எத்தனை வருஷம் ஆச்சு பாத்து சொல்லுவோம். அதோட முடிஞ்சு. Because the life is moving so fast. So how far we have come. So அதுதான் சொல்ல வரேன். அந்த காலத்துல லிமிட்டட் ரிசோர்சஸ் அண்ட் த ஃபேமிலி யூனியன் வாஸ் மோர். அன்பு, பாசம், அதே போல அந்த 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 கூட்டு குடும்பம் நீங்க சொல்றது, அந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாரும் அதை எப்படியா சால்வ் பண்ணிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. ஒரு நோய் இருந்தா கூட இவங்க அவங்கள்ட்ட காசு வாங்கி அவங்கள்ட்ட போட்டு எல்லாம் சரியா பண்ணிடுவாங்க. இப்ப அந்த மாதிரியே கிடையாது. இப்ப என்னன்னா ஏதாவது பிரச்சனைனா they will go and borrow money from பேங்க், கிரெடிட் கார்டு, அப்படி இப்படின்னு எங்கேயோ போய் நின்ற. அண்ட் தட்ஸ் a different kind of stress. ஸோ என்ன சொல்ல வரேன்னா there was interdependence back then. Now they don't have that. And அது விட்டு போச்சு.